हरिः ओं त्र्यम्बकं गजामहे सुमन्तिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिगे पन्तना मृत्योर्मुषियमामृतात् त्र्यम्बकाय நமோ நமः. 11/5/2026 இன்றைய தினம் சோமவாரம். இன்றைய நாள் நட்சத்திரம் திதி என்னன்னு பார்த்துருவோமா? வாங்க பார்த்துருவோம். இன்றைய திதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மதியானம் வரைக்கும் நவமியும், அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா தசமி திதியும் ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறம் இன்றைய நட்சத்திரம் பார்த்தீங்க அப்படின்னா 9 மணி, அதாவது இரவு 9 மணி வரைக்கும் சதய நட்சத்திரமும், அதன் பிறகு பூரட்டாதி நட்சத்திரமும் ஆரம்பமாகிறது. நேத்திரம் 1 ஜீவன் அறை என்ற பார்வையில் உள்ளது. இன்றைய தினம் என்ன காம்பினேஷனில் ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்துருவோமா? வாங்க பார்த்துருவோம். இன்றைய தினம் காம்பினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா சந்திரன் ராகு காம்பினேஷன்லையும் சந்திரன் குரு காம்பினேஷன்லையும் ஆரம்பிக்கிறதுனால இன்றைய நாள் வந்து ஒரு கிரகண தோஷத்தோட நாள் ஆரம்பிக்குது. அதனால் நாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய வேலையாக இருக்கும். ஃபுட் ஐட்டம்ஸில் கவனமாக இருக்கணும். நீர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும். பெண்கள் வந்து கட்டாயமாக கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மனம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைய தினம் கட்டுப்படாது. மனம் அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும். கொஞ்சம் ஒரு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். வேலையில் கொஞ்சம் டென்ஷன்கள் இருக்கும். அதனால் வந்து அதை நம்ம குறைச்சிக்கிறது நம்ம வந்து நல்லதாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். நீர்நிலைகள் இருக்கக்கூடிய இடத்துல பசங்களெல்லாம் குழந்தைகளை வந்து ஜாக்கிரதையாக பார்த்துருக்கணும். அதுவும் பெண் பசங்களை கட்டாயமாக ஜாக்கிரதையாக பார்க்கக்கூடிய நாளாக இருக்கும் இன்றைய தினம். அடுத்து 9 மணிக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா அது இரவு 9 மணிக்கு மேலே நமக்கு சந்திரன் குரு காம்பினேஷனில் ஆரம்பிக்கிறதுனால சந்திர நல்ல ஒரு காம்பினேஷன், அதாவது சந்திரன் குரு காம்பினேஷனில் ஆரம்பிக்குது. அதனால் வந்து சூப்பரான காம்பினேஷன். இந்த காம்பினேஷனில் வந்து உங்களுக்கு வந்து அடுத்த நாள், அதாவது நம்ம நீ சொன்ன அடுத்த 12ஆம் தேதி வந்து நமக்கு பஸ்ஸுக்கு ஏதாவது ஒரு ஜிஓ பாஸ் ஆகக்கூடிய, கவர்மெண்ட் சைட்லேருந்து ஜிஓ பாஸ் ஆகக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இருக்கலாம். நம்ம வந்து இருக்குன்னு சொல்ல இருக்கலாம். அதாவது ஜிஓ வந்து பஸ்ஸெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து ஆட்சி அமைஞ்சதில் பஸ்ஸுக்கு ஃப்ரீயாக விடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது நடக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. அதனால் இந்த நாளில் வந்து நீங்கள் என்ன தெய்வத்தை வழிபடலாம், அதாவது இப்போ நான் முன்ன சொன்ன அந்த கிரகண தோஷத்தினால பாதிப்பு கொஞ்சம் இருக்குது அப்படிங்கிறதுனால எந்த சுவாமியை வழிபடலாம் அப்படின்னா சிவபெருமான் ஆலயத்தில் இருக்கக்கூடிய அம்மனை வழிபடுவது, நாகங்கள் சூழ்ந்த அம்மனை வழிபடுவதும், அடுத்ததாக ராஜராஜேஸ்வரி அம்மனையும் சமயபுரத்தாலையும் யார் ஒருவர் வழிபடுகிறார்களோ கட்டாயமாக இந்த தோஷங்கள் நிவர்த்தியாகி இந்த நாள் நல்ல நாளாக அமையக்கூடிய வாய்ப்பு அதிகம். அதனால் இந்த அம்மனை முதல்ல காத்தாலேயே வழிபட்ட பிறகு அதுக்கப்புறமா நீங்கள் எந்த காரியம் தொடங்குறதுனாலும் காரியம் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு நல்லபடியாக வரும். அடுத்து நான் வாங்கலாம் வேறு வீடியோவில் வந்து